மலையும் மலை சார்ந்த இடமான நீலகிரி மாவட்டத்தில் அபூர்வமாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் பூக்கின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு பகுதியான உதகையை அடுத்துள்ள கல்லட்டி, சோலாடா மலைச்சரிவுகளில் குறிஞ்சி மலர்கள் பூத்தன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கோடநாடு மலைச்சரிவுகளில் குறிஞ்சி மலர்கள் பூத்தன. தற்போது நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளான யப்பநாடு, பிக்கப்பத்தி மந்து, கோத்தகிரி அருகே கன்னேரிமூக்கு மலைச்சரிவுகளில் குறிஞ்சி மலர்கள் பூத்தொந்த மலைத்தொடரே ஊதா நிறமாக காட்சியளிக்கிறது. இதை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் நீலகிரி, கொடைக்கானல், கேரளத்தில் இடுக்கி, மூணாறு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிக அளவிலான குறிஞ்சி மலர்கள் ஒரே நேரத்தில் பூப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வழக்கத்தை விட இன்று 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசைக்காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஒருசில இடங்களில் வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும். நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியிலிருந்து 20 நாட்டிகள் தொலைவில் கடலோர காவல்படையைச் சேர்ந்த ரோந்து கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது இலங்கை கடற்பகுதியிலிருந்து இந்திய கடற்பகுதிக்குள் நுழைந்த ஒரு பைபர் படகினை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து படகிலிருந்த 3 இலங்கையைச் சேர்ந்தவர்களை கைது செய்து ஞாயிறு இரவு மண்டபம் கடலோர காவல்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டனர். விசாரணைக்கு பிறகே மூவரும் அகதிகளா, மீனவர்களாக அல்லது கடத்தல்காரர்களாக என்பது குறித்து தெரியவரும். வளரி பயன்படுத்திய 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காவல் வீரன் நடுகல் மதுரை திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த சிற்பம் 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த 18ஆம் நூற்றாண்டு காவல் வீரன் நடுகல் சிற்பம் எனத் தெரிந்தது. மக்களை களவு, கொள்ளையிலிருந்து பாதுகாக்கும் பொறுப்பு காவல் வீரன் என்பவருக்கு உண்டு. சிறப்பாக காவல் காக்கும் வீரன், வீரம் மிகுந்த காவல் வீரனுக்கு நடுகல் சிற்பங்கள் எடுத்து அவர்களின் சந்ததிகள் வழிவழியாக இன்றும் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நாட்டிலேயே மிகப்பெரிய, பழமையான உயிரியல் பூங்காவாகும். இங்கு 44 பாலூட்டி இனங்கள், 88 பறவை இனங்கள், 38 ஊர்வன இனங்கள் என 2000க்கும் மேற்பட்ட வன உயிரினங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சென்னை புறநகர் பகுதி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு முக்கிய பொழுதுபோக்கு இடமாகவும் இது திகழ்கிறது. தினமும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பூங்காவுக்கு வந்து செல்கின்றனர். விடுமுறை நாட்களில் பார்வையாளர்கள் மேலும் அதிகமாக வருவது வழக்கம். ஆண்டுதோறும் 20 லட்சம் பார்வையாளர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இப்பூங்காவில் பராமரிப்பு பணிகள் காரணமாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் பூங்காவுக்கு விடுமுறை விடப்படுவது வழக்கம். இலங்கையில் 109 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயே ஆட்சிக் காலத்தில் மரண தண்டனை வழங்கப்பட்ட கேப்டன் ஹென்றி பெட்டிஸ் என்பவருக்கு இலங்கை அரசால் தற்போது பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள காலியில் செல்வந்தர் குடும்பத்தில் 1888 ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிறந்தவர் டுவெனுகே எட்வர்டு ஹென்றி பெட்டிஸ். இலங்கையின் சிறந்த கல்வி நிறுவனமான ராயல் கல்லூரியில் பயின்றார். முதல் உலகப் போரின் போது இலங்கையில் ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்கள் தலைநகர் கொழும்புவை காப்பதற்காக சிறப்பு படையை உருவாக்கினர். கொழும்பு டவுன் கார்ட் என்ற அந்த படைப்பிரிவில் கடைநிலை இராணுவ வீரராக ஹென்றி பெட்டிஸ் சேர்ந்தார். தொடர்ந்து கடும் உழைப்பு மற்றும் வீரத்தால் கட்டளை அதிகாரி, கேப்டன் போன்ற உயர் பதவிகளை அடைந்தார். இது சக ஆங்கிலேய இராணுவ வீரர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. 1915ஆம் ஆண்டு இரு சமுதாயத்தினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரம் நாடு முழுவதும் பரவத் தொடங்கியதால் இலங்கையில் இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. கொழும்பு நகரை கலவரத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த ஹென்றி பெட்டிஸ் விரைந்து செயல்பட்டு கலவரக் குழுக்களை கட்டுப்படுத்தத் தொடங்கினார். ஆனால் இந்த கலவரத்தை பயன்படுத்திக் கொண்ட சக ஆங்கிலேய இராணுவ அதிகாரிகள் ஹென்றி பெட்டிஸ் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இராணுவ நீதிமன்றத்தின் முன் நிறுத்தினர். நீதிமன்றம் ஹென்றி பெட்டிஸ் குற்றவாளி மற்றும் துரோகி என அறிவித்ததுடன் அவரை சுட்டுக் கொல்லுமாறு தீர்ப்பு வழங்கியது. அப்போது இலங்கையில் பலர் இந்த தீர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்தனர். ஆனால் வழக்கை மேல் முறையீடு செய்ய முடியாததால் கேப்டன் ஹென்றி பெட்டிஸ் தனது 26வது வயதில் 1915 ஜூலை 7ஆம் தேதி இராணுவ முறைப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார். கேப்டன் ஹென்றி பெட்டிஸின் மரணம்
ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இலங்கையின் சுதந்திரப் போராட்டத்தை விரைவுபடுத்தும் உந்து சக்தியாக மாறியது. இந்நிலையில் தற்போது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க கேப்டன் ஹென்றி பெட்டிஸ்க்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை விசாரிப்பதற்காக கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அனில் குணரத்ன தலைமையில் 3 கொண்ட ஆய்வுக் குழுவை நியமித்தார். இந்தக் குழு கேப்டன் ஹென்றி பெட்டிஸ் குற்றமற்றவர் என அளித்த அறிக்கையைத் தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை கேப்டன் டிவனுகே எட்வர்டு ஹென்றி பெட்டிஸ்க்கு மரணத்துக்குப் பின்னர் மன்னிப்பு வழங்கப்படுவதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தனது சிறப்பு அதிகாரத்தின் கீழ் அரசாணையை வெளியிட்டார். இந்த அரசாணை கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இலங்கை அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.